என்னவன் இளங்கோ பாகம் 3 அத்தியாயம் 31 காதல் வெறி கடமை வெறி. மகிந்தர் ஏற்படுத்திவிட்டு சென்ற குழப்பத்தால் ரோஹிணிக்கு அன்றைய இரவு பொழுது நீண்டதொரு நெடும் பகலாக உறக்கமின்றி கழிந்தது. கொடும்பாளூர் பாஞ்சனையின் மீது கொழுந்து விட்டெறியும் நெருப்பில் துடிக்கும் புழுவாக துடித்தாள். நல்ல வேளையாக கீழ்வானம் வெளுத்தது. படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்தாள். வான விளிம்பிலிருந்து கொண்டு இளங்கோவின் முகம் புன்னகை புரிவது போல கண்களுக்கு ஒரு தோற்றம் தெரிந்தது. நடுப்பகலில் தொடங்கி மாலை பொழுது வரையில் தன்னை நன்றாக அலங்கரித்து கொண்டாள் ரோஹிணி. மித்திரையின் கைகள் வலி எடுத்துவிட்டன. ரோஹிணிக்கு அவள் பொட்டிட்டாள், மை எழுதினாள், பூச்சூடி விட்டாள், செஞ்சாந்து பூசினாள், கூந்தலில் நறுமணமேற்றினாள். இளவரசியார் மணமேடைக்கு செல்லும்போது இப்படித்தான் இருப்பார்கள். நான் தான் அன்றைக்கும் அலங்கரித்து விடுவேன் என்றாள் மித்திரை. திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே எனக்கு திருமயில் குன்றத்தில்தான் பிறந்தது. இன்றும் நாம் அங்குதான் போகிறோம். ஆதித்த பிராட்டியாரிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு தோழிகள் இருவரும் ரதத்தில் திருமயில் குன்றத்துக்கு கிளம்பினார்கள். தொலைவில் ரதத்தை நிறுத்திவிட்டு இருவரும் குன்றின் மறுபுற சரிவுக்கு சென்றார்கள். அங்கே ரோஹிணிக்காக இளங்கோ காத்து நிற்பதை கண்டவுடன் மித்திரை மெல்ல நழுவிக்கொண்டு மயில்களின் பின்னே ஓடி மறைந்து விட்டாள். ரோஹிணியின் வரவை கண்ட இளங்கோ கண் இமைக்க மறந்தான். இதிகாச புராணங்களில் பூத்து மலர்ந்த மோகினி பெண் எழிலை அவன் அதுவரையில் தன் கண்களால் கண்டதில்லை, கற்பனை செய்தும் பார்த்ததில்லை. யார் இவள்? தினந்தோறும் கண்டு மகிழ்ந்த அதே ரோஹிணிதானா? இப்படியெல்லாம் கூட இவளுக்கு தன்னை அலங்கரித்து கொள்ள தெரியுமா? தோகை மயில்கள் அவளது ஒளியை கண்டுவிட்டு பறந்தோடி ஒளிந்து கொண்டன. மரங்களில் மலர்ந்த மலர்கள் அவள் புதுமுகம் கண்டு நாணி தலை கவிழ்ந்தன. ரோஹிணி என்று அழைக்க நினைத்தான். ஆனால் சொல் வெளிவரவில்லை. அவனுடைய நா இனித்தது, தொண்டை இனித்தது, நெஞ்சு கூட இனித்தது. ரோஹிணி, நான் எதை சொல்வதற்கு துடித்து கொண்டிருந்தேனோ அதை அறிந்து கொள்ள ஆவலுடன் நீ இருக்கிறாய், அப்படித்தானே? மரங்கள் அடர்ந்து கவிந்திருந்ததால் துணிவோடு அவள் கரங்கள் இரண்டையும் பற்றி சென்று ஒரு பாறையின் மீது அமர்த்தினான். ரோஹிணி மறுமொழி ஏதும் கூறாமல் அவனை பார்த்து மலர மலர விழித்தாள். என்ன ரோஹிணி, நான் கூற விரும்பியது எல்லாம் நீயே தெரிந்து கொண்டு விட்டாளா? இல்லை என்று கூறி தலையசைத்தாள் ரோஹிணி. அந்த இல்லை என்ற சொல்லில் இளங்கோவின் பாதி உயிர் போய்விட்டது. அவன் உணர்ச்சியை புரிந்து கொள்ளாதவள் போல, நீங்கள் அதை கூறுவதற்கு முன்பு நான் உங்களிடம் ஒன்று புதிதாக கூற வந்திருக்கிறேன் என்றாள். மறுபாதி உயிரும் மன்றாடியது இளங்கோவுக்கு. முன்பு மகிந்தர் குறுக்கிட்ட போதோ அடுத்தாற் போல சாளரத்து சத்தம் வந்த போதோ அவன் கலக்க முறவில்லை. ஆனால் ரோஹிணியே அவன் சொல்லுக்கு செவி சாய்க்காமல் குறுக்கிடுகிறாளே. ரோஹிணி, ஒரே ஒரு கணம் பொறுமையாக இருந்து நான் சொல்வதை கேட்டுக்கொள். பொறுமையோடு யோசனை செய். பிறகு நீ கூற விரும்பியதை சொல். சரி, கூறுங்கள். நம்முடைய அன்பை சக்கரவர்த்திகளே தெரிந்து வைத்திருக்கிறார்களாம். தாத்தா அவர்கள் என்னிடம் இந்த செய்தியை கூறினார்கள். கங்கையை வெற்றி கொண்டு வந்தவுடன் சோழபுரத்து புது நகரத்தில் விழா நடைபெற இருக்கிறது. அந்த விழாவின் போது சக்கரவர்த்திகள் நான் விரும்பும் பரிசை எனக்கு அளிக்கப் போகிறார்கள். நான் விரும்பும் பரிசு எது தெரியுமா? யார் தெரியுமா? ரோஹிணியின் கரங்களை பற்றி கொண்டு அவள் கண்களையே உற்று பார்த்தான் இளங்கோ. அந்த கண்களிலிருந்து ஒரு அருவி பெருக்கெடுத்தது. என்ன ரோஹிணி? சக்கரவர்த்திகள் எப்போது திரும்புவார்கள்? வெற்றி விழா எப்போது நடைபெறும்? நீங்கள் எப்போது எனக்கு கிடைப்பீர்கள்? பெருமூச்சு விட்டுக்கொண்டே நம்பிக்கையற்ற குரலில் கேட்டாள் ரோஹிணி. இளங்கோவுக்கு கோபம் வந்துவிட்டது. நேற்று நான் சந்தித்த அதே ரோஹிணி தானா நீ? அதற்குள் ஏன் இப்படி மாறிப்போனாய்? நம்பிக்கை என்பதே சிறிது கூட இல்லாமல் தானா நாம் இவ்வளவு காலம் ஒன்றாக பழகி வருகிறோம்? நல்ல செய்தியை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்வதற்கு கூட பொறுமை வேண்டும் ரோஹிணி. கொடும்பாளூர் குலத்தில் பிறந்தவர்கள் பொறுமையை பற்றி பேசுவது விந்தையாகத்தான் இருக்கிறது. இளங்கோவின் முன்கோபம் எங்கோ பறந்துவிட்டது. சின்னஞ்சிறு குழந்தை போல அவன் கலகலவென்று சிரித்தான். ரோஹிணியும் தன் கண்களை துடைத்து விட்டு கொண்டாள். சரி, இனிமேல் நீ கூற வந்ததை கூறலாம். கேட்டுக்கொண்டால் மட்டும் பயனில்லை, அதன்படி நடக்கவும் நீங்கள் சித்தமாக இருக்க வேண்டும். எனக்கு கட்டளையிடப் போகிறாயா ரோஹிணி? இல்லை, வேண்டுகோள் விடுக்கப் போகிறேன், கெஞ்ச போகிறேன், உங்கள் காலடியில் விழுந்து மன்றாட போகிறேன். சொற்களை முடிக்கும் முன்பே அவன் கால்களில் விழுந்து விம்மி விம்மி அழுதாள் ரோஹிணி. ரோஹிணி, சொல். கதிர்காமத்து தெய்வம் நம் இருவருக்குமே பொதுவான தெய்வம். அதற்கு நாங்கள் மலர் கொடுத்து வணங்குவோம், நீங்கள் கனி கொடுத்து வணங்குவீர்கள். அதே தெய்வம்தான் இந்த மலையின் உச்சியிலும் இருக்கிறது.
ஆமாம் என்று கூறி குன்றின் உச்சியில் உள்ள கோயிலை பார்த்தான் இளங்கோ. மாலை நேரத்து பூஜைக்கு இன்னும் நேரம் இருக்கிறது. இப்போது கோயில் கதவுகளை சாத்தி இருப்பார்கள். சற்று நேரம் சென்றவுடன் போய் வருவோமா? நானும் அதைத்தான் கூற வருகிறேன். இளங்கோ அவளை ஏறிட்டு நோக்கினான். போகும்போது இருவராக செல்வோம், திரும்பும்போது ஒருவராக திரும்புவோம். உங்களுக்கு புரிகிறதா? திடுக்கிட்ட இளங்கோ, நீ என்ன சொல்கிறாய் என்றான். மித்திரைக்கு புரிந்த அளவு கூட உங்களுக்கு புரியவில்லை. நான் புத்தாடைகளை உடுத்தி கொண்ட போதே அவள் கூறினாள், நான் புது மணப்பெண்ணை போல இருக்கிறேன் என்று. ஆமாம், அந்த முடிவோடு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். என்ன? இளங்கோவின் கண்களுக்கு முன்னால் திருமயில் குன்றம் சுழலத் தொடங்கியது. சாட்டை வாய் பம்பரம் போல அது சுழன்று கொண்டே இருந்தது. அவனுடைய அதிர்ச்சியை கண்ணுறாதவள் போல அவள் மேலும் தொடர்ந்து பேசினாள். இன்றைக்கே இதே இடத்தில் நம் திருமணத்தை முடித்துக்கொள்வோம். நானும் உங்களோடு உங்கள் குதிரையில் வருகிறேன். நேரே நாகைப்பட்டினத்துக்கோ வேறு எந்த கடற்கரை நகரத்துக்கோ போய் சேருவோம். எத்தனையோ மரக்கலன்கள் ஈழத்துக்கு செல்வதுண்டு. கலன்கள் கிடைக்காவிட்டாலும் நமக்கு தோணி ஒன்று கிடைக்காமல் போகாது. ஈழ நாட்டின் ஏதாவது ஒரு கடற்கரையில் ஒதுங்கி அதன் காட்டுக்குள் புகுந்து விடுவோம். பிறகு நீங்கள் இளவரசராகவோ நான் இளவரசியாகவோ இருக்க வேண்டாம். கட்டற்ற இரண்டு பறவைகளைப் போல கூவும் குயில்களாக, ஆடும் மயில்களாக ரோஹிணி இந்த உலகத்தில் இல்லை, ஏதோ ஒரு உலகத்தில் மிதந்து கொண்டு ஏதேதோ சொற்களை உதிர்த்து கொண்டிருந்தாள். இளங்கோ கற்சிலையாக மாறி அதில் இருந்தான். இளவரசி, என் தாய், தந்தை, தம்பி, நாடு, நகரம் எல்லா ஆசைகளையும் துறந்துவிட்டு ஒரே ஆசையுடன் வந்திருக்கிறேன். ஈழத்துக்கு செல்லலாம் என்று கூறுவதற்கு காரணம் அது நான் பிறந்த நாடு என்பதற்காக அல்ல. நாம் மறைந்து வாழ்வதற்கு ஏற்ற நாடு. நம்முடைய ஆசை கனவுகள் மலரக்கூடிய நாடு. கடற்கரையோரத்து நிலவில் நாம் கழித்து விளையாடுவோம். காடுகளிலும் மலைகளிலும் நாம் கரம் கூட்டி சுற்றி வருவோம். மலராடை புனைந்து கொண்டு அங்கே நடமாடும் மங்கையர் கூட்டத்தை கண்டிருக்கிறீர்களா நீங்கள்? எனக்காக நீங்கள் உங்கள் இன்குரலில் பாடுங்கள். நான் உங்களுக்காக நடனமாடுகிறேன். உங்கள் வீரம் மிகுந்த விளையாட்டுகளுக்கு அங்கே மந்தை மந்தையாக யானை கூட்டம் உண்டு. நீங்கள் விரும்பினால் நாம் இருவர் மட்டிலுமே அங்கே ஒரு தனி நாட்டையே உருவாக்கலாம். மாதம் 3 மழை பொழியும். மண் தானாக விளைந்து கொழிக்கும். மலர்கள் தாமாக பூத்து சொரியும். இளவரசி, என்னோடு புறப்படுங்கள். அருவியில் குளித்து கனிகளை புசித்து மலைகளையே நம்முடைய மாளிகளாக்கி கொள்வோம். வேறு எந்த மனிதர்களின் கண்களிலும் நாம் பட வேண்டாம். உங்களுக்கு நான், எனக்கு நீங்கள். என்ன கூறுகிறீர்கள் இளவரசே? மறுமொழி கூறும் நிலையில் இளங்கோ அப்போது இல்லை. அவனும் அவளோடு ரோகணத்து காடுகளில் ஒன்றி அலைந்து கொண்டிருந்தான். கோயில் மணி டான் டான் என்று முழங்கியது. மாலை பூஜையின் தொடக்க மணி அது. ரோஹிணி பதறினாள். இளங்கோ விழிப்புற்றான். இளவரசே, என்ன கூறுகிறீர்கள்? சீறினாள் ரோஹிணி. நிச்சயம் சோழபுர புதுநகரத்தில் நடக்கத்தான் போகிறது. மீண்டும் உன்னை தஞ்சையில் சந்திக்கிறேன். அப்போது நமக்கு திருமண தினம் கூட நிச்சயமாகிவிடும். இன்றுதான் நம்முடைய திருமண தினம் என்றாள் ரோஹிணி. துன்பம் தோய்ந்த சிரிப்பு இளங்கோவிடம் இருந்து வந்தது. அரச குலத்தில் பிறந்தவர்களாகிய நமக்கு நீ விரும்பும் வாழ்க்கை கிடையாது ரோஹிணி. நான் ஒரு புறம் கொடும்பாளூர் மக்களின் அடிமை, மறுபுறம் சோழ சாம்ராஜ்யத்தின் அடிமை. இந்த அடிமையின் இதயத்தில்தான் நீ அரசியாக இருந்து கொண்டு ஆட்சி புரிய போகிறாய். கொடும்பாளூர் மண்ணில் உருவானவன் நான். இந்த மண்ணோடு நான் கலக்கும் வரையில் இதிலிருந்து என்னை யாராலும் பிரிக்க முடியாது. மாலை மாலையாக கண்ணீர் சொரிந்தாள் ரோஹிணி. நான் படும் துன்பம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் எதற்காக இப்படி கூறுகிறேன் என்று உங்களுக்கு விளங்காது. சோழ நாட்டு பணியை விட்டுவிட்டு என்னை சொர்க்கத்துக்கே அழைத்தாலும் நான் வரமாட்டேன் என்றான் இளங்கோ. கடமை வெறியர்கள் நீங்கள். மெய்தான். நாளையிலிருந்தே எனக்கு கடமை தொடங்குகிறது. ஆட்சியை கலைப்பதற்காக இப்போது கூட பல இடங்களில் சதிகாரர்கள் கூட இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் சரித்து தள்ளிவிட்டு வர வேண்டாமா? மாமன்னர் தரும் பரிசுக்கு ஏற்றவனாக வேண்டாமா? உன்னுடைய கரத்தை இந்த நேரத்தில் நான் கோழை போல பற்ற விரும்பவில்லை ரோஹிணி. நான் வீரன். என் வேலுக்கு வேலை காத்திருக்கிறது. வேலையை வெற்றியோடு முடித்துவிட்டு வந்து உனக்கு மாலை சூட்டுகிறேன். ரோஹிணியின் மெல்லுடல் புயல்பட்ட மென்மலராக நடுங்கியது. என்ன சதிக்கூட்டமா? சரித்து தள்ள வேண்டுமா? நேற்று தந்தையார் கூறியதற்கும் இதற்கும் தொடர்பில்லாமலா இருக்கும்? வேண்டாம் இளவரசே. அதற்குள் குன்றத்தை அடுத்த சாலையில் முரசங்கள் முழங்கின. குதிரை வீரர்கள் சாரி சாரியாக காற்றென கடுகி விரைந்தார்கள். பெரியதொரு யானையின் முதுகிலிருந்து கங்கை நீர்க்குடம் பளிச்சென்று தெரிந்தது. கங்கை கொண்ட சோழ பெருமான் வாழ்க வாழ்க என்று எண்ணற்ற குரல்கள் ஒன்றாக ஒலித்தன. வாழ்க கங்கை கொண்ட சோழர் என்று எதிரொலித்து கொண்டே
ஆனந்த பெருக்கில் தன்னை மறந்து அருகில் இருந்த ரோகிணியின் கழுத்தை வளைத்து கொண்டான் இளங்கோ. வெற்றி ரோகிணி, வெற்றி, நாட்டுக்கு வெற்றி, நமக்கும் வெற்றி என்று கூறியபடியே அவளை இழுத்து கொண்டு விரைந்து சென்றான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். பாகம் 3, அத்தியாயம் 32. காசிபன் எங்கே? யானை மீது பவனி வந்த பொற்குடத்து கங்கை கொடும்பாளூர் நகரத்தை சுற்றி கொண்டு அரண்மனைக்கு வந்து சேர்வதற்குள் இளங்கோவும் ரோகிணியும் அரண்மனையை அடைந்துவிட்டனர். அரண்மனையின் மேல் மாடத்து முகப்பில் கொடும்பாளூர் அரச குடும்பம் காத்திருந்தது. அத்தோடு மகிந்தரின் குடும்பத்தாரும் கலந்து கொண்டனர். மகிந்தரின் முகத்தில் மட்டும் மகிழ்ச்சி இல்லை. கந்துலனின் கண்களும் இடுங்கி போயிருந்தன. யானையின் மத்தகத்தின் மீது வல்லவரையர் அமர்ந்து கொண்டு அதை நடத்தி வந்தார். பெரிய வேளாரோ கரங்களில் பயபக்தியோடு பொற்குடத்தை தாங்கிய வண்ணம் வீற்றிருந்தார். நானாவித வாத்திய முழக்கங்களோடும் மக்களின் மகிழ்ச்சி ஆரவாரத்தோடும் வாழ்த்தொழிகளோடும் கங்கை நீர் முதலில் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தது. அரண்மனையின் உள்முகப்பில் குடத்தோடு யானையை நிறுத்திவிட்டு பெரியவர்கள் இருவரும் மேல் மாடத்துக்கு விரைந்தனர். அங்கிருந்து கொண்டே பெரிய வேளார் எதிரில் குழுமி இருந்த மக்களிடம் புனித கங்கை நீருக்காக நடைபெற்ற போராட்டத்தை விளக்கலானார்கள். சக்கரவர்த்திகள் வெற்றி முரசத்தோடு தஞ்சைக்கு திரும்பிவிட்டார்கள். வடக்கே அவர்கள் புறப்பட்டு சென்று ஓராண்டு காலத்துக்கு மேல் ஆகிவிட்டது. எதற்காக அவர்கள் எண்ணற்ற வீரர்களுடன் வங்கம் நோக்கி சென்றார்கள்? நாடுகளை கைப்பற்றி சோழ சாம்ராஜ்யத்துடன் இணைத்து கொள்வதற்காகவா, அல்லது பிற நாடுகளிலிருந்து பொன்னையும் பொருளையும் பெண்டிர் பண்டாரத்தையும் வாரி கொண்டு வந்து இங்கே குவிப்பதற்காகவா? கடல் போல பறந்திருந்த கூட்டம் அமைதியோடு பெரிய வேளாரை பார்த்து கொண்டிருந்தது. பெரிய வேளார் எழுப்பிவிட்ட வினாக்களுக்கு அவரிடமே விடையை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர் மக்கள். 108 குடங்களில் கங்கை நீர் கொண்டு வந்தார் சக்கரவர்த்திகள். அவற்றிலும் பல குடங்களில் நிரம்பியிருந்த நீரை வழியில் உள்ள சிவாலயங்களில் வழிபாட்டுக்கு வழங்கிவிட்டார். தஞ்சைக்கு வந்தபோது சில குடங்களே எஞ்சியிருந்தன. அவற்றில் ஒன்றுதான் இங்கே வந்திருக்கிறது. இன்னும் சில குடங்கள் சோழபுர புது நகரத்துக்காக தஞ்சையில் இருக்கின்றன. நம்முடைய புது வாழ்வின் சின்னம் இந்த புனித கங்கை. மூவர் கோயிலில் எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானின் மணிமுடியை குளிரச் செய்ய இது இங்கே வந்திருக்கிறது. இது நமது கொடும்பாளூர் கோனாட்டுக்குரிய வெகுமதி. இதற்காகவா நாம் 1000 வீரர்களை அனுப்பி வைத்தோம் என்று கேட்கிறீர்களா? கூட்டத்தில் யாரும் கேட்கவில்லை. கேட்கக்கூடிய அறியாமை அந்த நாட்டு மக்களிடம் இல்லை. தமிழரின் வீரத்தை, தமிழரின் வலிமையை, தமிழரின் புகழை நாம் கங்கை கரை வரையில் நிலைநாட்டிவிட்டு வந்திருக்கிறோம். தமிழரின் நாகரிகத்தை நாம் வங்கத்தாரிடம் பரப்பிவிட்டு வந்திருக்கிறோம். நம்மை எதிர்க்க துணிவோருக்கு இது ஒரு எச்சரிக்கை. நம் அமைதியில் குறுக்கிட்டு நம்மை அழிக்க நினைப்பவர்களுக்கு இது ஒரு அறிவுரை. நமது சக்கரவர்த்திகள் கண்ட மாபெரும் கனவு அவர்களது வாழ்நாளிலே நனவாக மலர்ந்து விட்டது. சேரன் செங்குட்டுவன் இமயத்துக்கு சென்று பத்தினி தெய்வத்தின் சிலைக்காக கல் பெயர்த்து வரவில்லையா? பற்பல அஸ்வமேத யாகங்கள் இங்கே நடைபெறவில்லையா? சக்கரவர்த்திகள் சோழபுர புது நகரத்தை கங்கை கொண்ட சோழபுரமாக உருவாக்க கங்கணம் கட்டி கொண்டார்கள். அதை நிறைவேற்றியும் விட்டார்கள். அங்கே எழுப்பியுள்ள சோழீஸ்வரர் இனி கங்கை கொண்ட சோழீஸ்வரர். வாழ்க கங்கை கொண்ட சோழர் வாழ்க என்று வாழ்த்துளி வானுயர எழுந்தது. வடக்கே நமக்கு வழிவிட்டு ஒதுங்கி நின்றவர்கள் நமது அன்பை பெற்றவர்கள். நம்மை எதிர்க்க துணிந்தவர்கள் நமது வலிமையை கண்டவர்கள். நமது வாழ்வில் பொற்காலம் உதயமாகிவிட்டது. விரைவில் நமது வெற்றி விழாவை கங்கை கொண்ட சோழபுரத்தில் கொண்டாடுவோம். 9 தினங்கள் தொடர்ந்து நடைபெறக்கூடிய பெரிய விழா அது. நாள் குறிப்பிட்டு முரசும் அறிவிப்போம். எல்லோரும் அங்கே ஒன்று கூடுங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் மூவர் கோயிலில் புனித நீராட்டு வைபவம் முடிந்தது. நகர மக்களுக்கு வேறு எந்த நினைவோ வேறு எந்த பேச்சுமோ இல்லை. கோயிலுக்கு சென்ற கூட்டத்துக்கு முன்பு அரச குடும்பத்தாரும் இருந்தனர். இளங்கோ ரகசியமாக ரோகிணியின் செவிகளில், கேட்டுக்கொண்டாய ரோகிணி, நமது வாழ்வின் பொற்காலமும் கங்கை கொண்ட சோழபுரத்தில்தான் உதயமாக போகிறது என்றான். அவசரத்தில் நான் அறியாது ஏதேதோ பேசிவிட்டேன். அதற்காக என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்றாள் ரோகிணி. மறுநாள் அதிகாலையில் கொடும்பாளூர் அரச குடும்பமும் மகிந்தரின் குடும்பமும் ஒன்றாக தஞ்சைக்கு புறப்பட்டு கொண்டிருந்தன. பெரிய வேளாரும் அவர்களுடன் கிளம்பினார். இளங்கோவையும் வல்லவரையரையும் மட்டிலும் அரண்மனையில் காணவில்லை. இரவோடு இரவாக அவர்கள் எங்கே சென்றார்கள்? மகிந்தர் தமது மகளிடம் மெல்ல கேட்டு பார்த்தார். அவளுக்கே இந்த செய்தி வியப்பை தந்தது. அவளிடம் கூட அவன் சொல்லிக் கொண்டு புறப்படவில்லை. பிறகு முதல் நாள் மாலையில் அவன் திருமயில் குன்றத்தில் கூறியதை நினைவுபடுத்தி கொண்டாள். சதிகாரர்களை சரித்துவிட்டு வர வேண்டும் என்று கூறிக்கொண்டிருந்தாரே, இளங்கோ எங்கு சென்றான் என்று உனக்கு தெரியுமா? தெரியாது அப்பா.
மகிந்தர் அவள் கூறியதை நம்பவில்லை. பெற்றவனிடமே நீ பொய் கூற கற்றுக்கொண்டாயம்மா. நாம் நினைப்பது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக போய்கொண்டிருக்கிறது. சரி சரி, புறப்படு. உன் தம்பி காசிபன் இந்த பக்கம்தான் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று அவனிடம் சொல்லவில்லையே? இல்லை, அதையும் கூறிவிட்டாயா? புத்தர் மீது ஆணையப்பா, நான் சொல்லவில்லை. பிறகு ஏன் என்னிடம் மறைக்கிறாய்? அந்த இளங்கோ எங்கே? தெரியாது என்றால் அழுத்தமாக. அவன் சதிக்கூட்டம் பற்றி அவளிடம் கூறியது எல்லாம் ரோஹிணி மகிந்தரிடம் வெளியிடவில்லை. கொடும்பாளூரிலிருந்து ரதங்கள் புறப்படுவதற்கு முன்பே திருவெண்ணையில் குன்றுகளில் குழுமியிருந்த சதிக்கூட்டம் கலகலக்க தொடங்கியது. 30-40 பேர்களை மட்டிலும் எதிர்பார்த்து சென்றார்கள் இளங்கோவும் வல்லவரையரும். அவர்களோடு சென்றிருந்த வீரர்களின் எண்ணிக்கையும் அதிகமில்லை. அங்கே சமணர் மலை குகையை அடுத்து கூடியிருந்தவர்களோ நூற்றுக்கணக்கானவர்கள். எங்கிருந்து எந்த நேரத்தில் எப்படி வந்து சேர்ந்தார்கள் என்றே தெரியவில்லை. நிலவு வீசி கொண்டிருந்தது. குதிரைகளை நகரத்து படையிருப்பில் விட்டுவிட்டு எல்லோரும் காட்டுக்குள் கால்நடையாகவே கிளம்பினார்கள். சுற்றிலும் செடி புதர்கள் மண்டி கிடந்ததால் மறைந்தும் நகர்ந்தும் செல்வது சிரமமாக இல்லை. மெல்ல மெல்ல ஊர்ந்து சென்று குகையின் வெளிப்புறத்தில் சற்று தொலைவில் வட்டமிட்டு பதுங்கினார்கள் வீரர்கள். படைத்தலைவனுக்கு கட்டளைகளை இட்டுவிட்டு இளங்கோவும் வல்லவரையரும் தனியே பின்புறத்தின் வழியாக குன்றின் மீது ஏறினார்கள். செங்குத்தான சரிவுதான் என்றாலும் ரோகணத்து குன்றுகளுக்கே பழக்கமானவர்கள் அல்லவா அவர்கள். முன்புறத்து சரிவில் செடிகளுக்கு மேலே முள் முனைகளை போன்ற வேல் முனைகள் தெரிந்தன. குகையின் இடுக்கு அதற்குள் எரிந்து கொண்டிருந்த தீவர்த்திகளால் தெரிந்தது. உள்ளே குழுமி இருந்தவர்களின் முகம் சரியாக இளங்கோவுக்கு தெரியவில்லை. ஆனால் மத்தியில் பாறை மீது சாய்ந்து கொண்டிருந்த ஒரே ஒருவரை மட்டிலும் இனம் கண்டு கொண்டான் இளங்கோ. தாத்தா, அதோ பாருங்கள், சுந்தரபாண்டியர். வல்லவரையருக்கு சுட்டிக்காட்டினான். அடுத்த நடவடிக்கைகளை பற்றி இருவரும் ஆலோசித்தனர். உடன் வந்திருக்கும் வீரர்களோ எண்ணிக்கையில் குறைந்தவர்கள். பாண்டியரின் வீரர்களோ சோழ நாட்டு வீரர்களை விட எந்த வகையிலும் வலி குன்றாத வீரர்கள். வீரத்திலும் தீரத்திலும் சமமானவர்கள், எண்ணிக்கையும் மிகுந்தவர்கள். குகை 2 பாறைகள் ஒன்றின் மேல் ஒன்று சாய்ந்து நின்றதால் உருவாகியிருந்தது. அவற்றை இணைப்பது போல உச்சியில் ஒரு வட்டப்பாறை நின்றது. வட்டப்பாறை அளவில் சிறியதுதான், ஆனால் அதன் வலிமையால் தான் அந்த குகையே கூடம் போல விளங்கிற்று. அதை அகற்றி உருட்ட முடிந்தால் அந்த முயற்சியில் முதலில் பலியாக போகிறவர்கள் நாமத்தான் இருப்போம் என்று கூறி சிரித்தார் வல்லவரையர். பாறை முதலில் நம்மை சரித்துவிட்டுதான் பிறகு பகைவரிடம் செல்லும் என்றார். அருகில் சென்று பார்த்தார்கள். அவர்கள் அபாயமின்றி தப்புவதற்கு மற்றொரு பாறை அருகே நீண்டிருந்தது. அதன் மேல் நின்று கொண்டு வேல்களின் அடிப்புறத்தை வட்டப்பாறையின் கீழே கொடுத்தார்கள். இருவர் முகத்தின் நரம்புகளும் புடைத்து எழுந்தன. இருவருடைய விழிகளிலும் இரத்தம் பாய்ந்தது. இருவருடைய கரங்களும் இரும்புகளாக மாறின. இருவரும் தங்கள் மூச்சை அடக்கி கொண்டு பாறையை புரட்டி விடுவதற்காக வேல் கொண்டு ஏற்றினார்கள். படீர் படீர் என்று 2 வேல்களும் முறிந்தன. அந்த சத்தம் ஓய்வதற்குள் அந்த மலைச்சாரலில் பூகம்பமே ஏற்பட்டுவிட்டது. ஒரு பாறை புரண்டு விழுந்ததால் 9 பாறைகள் தொடர்ந்து சரிந்தன. இளங்கோவை இழுத்து பற்றி கொண்டு பின்புறம் சாய்ந்தார் வல்லவரையர். எங்கும் கூச்சல், எங்கும் கூக்குரல், குழப்பம், மரண ஓலம் கேட்டது. தீவர்த்திகள் அங்கும் இங்கும் இருளில் அலைந்தன. மனிதர்கள் சிதறி ஓடினார்கள். ஓட முடியாதவர்கள் ஒடிந்து வீழ்ந்தார்கள். புதர்களுக்கு பின்பு மறைந்து நின்ற சோழர் சிறு படைகள் தம் கணைகளை தொடுக்க தொடங்கின. முடிந்த வரையில் உயிரோடு கைப்பற்றினார்கள். கைப்பற்ற முடியாத நிலையில் இருளோடு இருளாக தப்பிச் சென்றவர்கள் சிலர். ஏற்கனவே மலைச்சரிவில் உயிர் இழந்தவர்கள் பலர். உடல்களை கொண்டு மனிதர்களை இனம் கண்டுகொள்ள முடியவில்லை. இதற்குள் வல்லவரையரும் இளங்கோவும் குன்றின் உச்சியிலிருந்து இறங்கி ஓடி வந்தனர். தப்பிச் சென்ற இருவர் திரும்பி இந்த வழியில்தான் வர வேண்டும். கடுமையான போராட்டத்துக்கு பின்னர் அவர்களை பாய்ந்து பற்றினான். கீழே கொண்டு வந்தார்கள். தீவர்த்தி ஒளியில் அவர்களது முகங்களை கண்டார்கள். முகங்கள் ஒரு கணம் கீழே கவிழ்ந்து பிறகு நிமிர்ந்தன. ஆனால் அவற்றில் வீரமோ செருக்கோ சிறிதளவும் குன்றவில்லை. வணக்கம் சுந்தரபாண்டியரே என்று கூறி சிறிது கூட செருக்கின்றி தமது பிடியில் இருந்தவரை பார்த்தார் வல்லவரையர். தாத்தா, இவர் பெரும்பிடுகு முத்திரையர் என்று கூவி தன் பிடியில் இருந்தவர் பக்கம் அவர் கவனத்தை திருப்பினான் இளங்கோ. சுந்தரபாண்டியர் அலட்சியமாக சிரித்தார். இளங்கோ திடுக்கிட்டான். வல்லவரையர் வந்தியத்தேவர் அவனை கையமர்த்தி அமைதியாக இருக்கும்படி சைகை செய்தார். ஒரு சுந்தரபாண்டியனை பிடித்து விட்டீர்கள், ஆனால் உங்களை அழிக்க இன்னும் 1000 சுந்தரபாண்டியர்கள் காத்திருக்கிறார்கள் என்று அமைதியோடு கூறினார் பாண்டியர். பாண்டியர்களின் கரங்களால் மட்டும் நாங்கள் அழிக்கப்படுவோமேயானால் அது எங்கள் பாக்கியம் அரசே. தமிழர் அல்லாத வேற்று நாட்டவர்களின் துணை கொண்டு தமிழருக்கே துரோகம் செய்ய வேண்டாம் அல்லவா என்றான் இளங்கோ.
சுந்தரபாண்டியர் ஓர கண்களால் இளங்கோவை பார்த்து புன்னகை செய்தார். வீர தமிழ் மகனே, பொறு பொறு, உனக்கே அது விரைவில் தெரிந்துவிடும். நீயும் ஒரு ஈழ நாட்டு பெண்ணை விரும்புவதாகத்தான் எனக்கும் செய்தி கிடைத்தது. இளங்கோவுக்கு மெய் சிலிர்த்தது. அமைச்சர் கீர்த்தியின் சொந்த மைத்துனர் அல்லவா சுந்தரபாண்டியர்? அவரது தங்கையை மணந்தவர் அல்லவா? ஏனோ அப்போது திடீரென்று காசிவனை நினைத்து கொண்டான் இளங்கோ. ஒருவேளை காசிபனும் பாண்டியர்களோடு குகைக்குள் வந்திருந்தால்? குகைக்குள் மறைந்திருந்தவர்களில் பலர் உருவமே தெரியாதவாறு அழிந்து விட்டார்கள் என்ற செய்தியை ஒரு வீரன் வந்து அப்போது வல்லவரையரிடம் கூறி கொண்டிருந்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். பாகம் 3, அத்தியாயம் 33. பாசவெறி. தஞ்சை மாநகரத்து மக்களுக்கும் சுற்றுப்புறத்து கிராமங்களில் வாழ்ந்தவர்களுக்கும் வெற்றி செய்தி கிடைத்தவுடன் ஆனந்த வெறி பிடிக்க தொடங்கியது. செய்தி சென்ற இடங்களுக்கெல்லாம் அந்த வெறியும் தொடர்ந்து பரவியது. எங்கு திரும்பினாலும் மாவிலை தோரணங்கள், தென்னங்குருத்துக்கள், கமுகு, ஈஞ்சு, கதலி குலைகள் வரிசை வரிசையாக குலுங்கின. ஆடல், பாடல், கூத்து, குரவை முதலிய கேளிக்கைகளுக்கு குறைவே இல்லை. எங்குமே ஒரு குதூகலம் ஆட்சி செய்து கொண்டிருந்தது. பொழுது புலர்ந்தவுடன் தொடங்கிய மகிழ்ச்சி பெருக்கு பொழுது சாயும் தருணத்தில் காட்டாற்று வெள்ளம் போல கரை புரண்டு பாய்ந்தது. தீப அலங்கார வரிசைகள் போதாதென்று வான வேடிக்கைகளிலும் இறங்கிவிட்டார்கள் தஞ்சை நகர பெருமக்கள். தஞ்சை பெரிய கோயிலோ ஒளி உருவமாகவே திகழ்ந்து ஜொலித்தது. கோபுரங்கள் மீதும் சுற்று மதில்கள் மீதும் வரிசை வரிசையாக விளக்குகள் தெரிந்தன. 4 புரவிகள் பூட்டிய ரதம் காத்து நின்றது. மாமன்னரும் மாதண்ட நாயகரும் அதில் ஏறி பவனி வந்தனர். கூட்டமும் குதூகலமும் நிறைந்த தெருக்களை கடந்து அரண்மனை கோட்டை வாயிலுக்குள் நுழைந்தது ரதம். கோட்டைக்குள் ரதம் சென்ற சில வினாடிகளுக்கெல்லாம் பின்புறம் குதிரை குளம்புலி கேட்டது. மாமன்னர் ரதத்தை நிறுத்திவிட்டு பின்புறம் திரும்ப மாதண்ட நாயகரின் விழிகள் வியப்பால் விரிந்தன. வல்லவரையரும் இளங்கோவும் இருபுறமும் வர இடையில் சுந்தரபாண்டியரும் பெரும்பிடுகு முத்தரையரும் குனிந்த தலைகளோடு குதிரைகளில் அமர்ந்திருந்தனர். சுற்றிலும் வந்த வீரர்களின் விழிகள் சிறைப்பட்டவர் மீது நிலை குத்தியிருந்தன. சக்கரவர்த்திகளே, பாண்டியரும் பணிந்து விட்டார் என்று உற்சாகத்தோடு கூறினார் மாதண்ட நாயகர். பணியவில்லை, சிறைப்பட்டிருக்கிறார் என்று பதில் அளித்துவிட்டு ரதத்தை மேலே செலுத்த செய்தார் சக்கரவர்த்தி. செருக்கு குலையாத சுந்தரபாண்டியரின் விழிகள் ரதத்தில் சென்றவரை கண்டுவிட்டன. ஆனால் மாமன்னரோ ஏதும் அறியாதவர் போல சென்றார். அரண்மனை முகப்புக்கும் உள் வாயிலுக்கும் இடையில் தென்பட்ட இந்த காட்சியை மகிந்தர் மாளிகையின் மேல் மாடத்திலிருந்து சிலர் கவனித்து கொண்டிருந்தார்கள். கந்துலனை தவிர மகிந்தர் குடும்பம் முழுவதும் அங்கே நின்று கொண்டிருந்தது. கொடும்பாளூரிலிருந்து திரும்பியவுடன் கந்துலனை நகரத்துக்குள் அனுப்பியிருந்தார் மகிந்தர். வீரமரனை சந்தித்து ஏதும் செய்திகள் இருந்தால் கேட்டு வரும்படி அனுப்பியிருந்தார். காலையில் சென்றவன் பொழுது சாய்ந்த பின்னும் திரும்பவில்லை. வெற்றி விழா காட்சிகள் ரோகிணிக்கும் அவள் அன்னையாருக்கும் மகிழ்ச்சியை தந்தன. மகிந்தருக்கோ பொறுக்க முடியவில்லை. காதுகளை அடிக்கடி அடைத்து கொண்டார். கண்களை மூடிக்கொண்டார். இந்த சோழ நாட்டு மக்களுக்கு சித்தம் கலங்கிவிட்டது என்று ஒருமுறை கத்தினார் மகிந்தர். அவர்களுக்கு கலங்கவில்லையப்பா என்று எங்கோ கவனமாக பார்த்து கொண்டு கூறினாள் ரோஹிணி. மகிந்தர் பற்களை கடித்து கொண்டார். குதிரைகளின் மீது வந்தவர்களை இனம் கண்டு கொண்டவுடன் மகிந்தரின் ஆத்திரம் அளவு கடந்தது. ரோஹிணிக்கோ இளங்கோ ஒருவனை தவிர மற்றவர்கள் கண்ணில் படவே இல்லை. குதித்து கொண்டே, அதோ இளவரசர் வந்துவிட்டாரப்பா என்று சுட்டிக்காட்டினாள். அவள் பேச்சுக்கு செவி சாய்க்கவில்லை மகிந்தர். போய்விட்டது, எல்லாமே போய்விட்டது என்று புலம்பத் தொடங்கினார். வந்துவிட்டவனை பார்த்து போய்விட்டது என்று தவிக்கிறாரே என்று கோபத்துடன் திரும்பினாள் ரோஹிணி. உன்னுடைய இளவரசன் என்ன செய்து கொண்டு திரும்பியிருக்கிறான் பார். யார் யாரை சிறை செய்து கொண்டு திரும்பியிருக்கிறான் பார். சுந்தரபாண்டியரும் அவர் சேனாபதியும் சிறைப்பட்டு விட்டார்கள் ரோஹிணி. அவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள். ரோஹிணி திடுக்கிட்டாள். பார், நன்றாக உற்று பார். அவர்களோடு உன் தம்பியும் அமைச்சரும் இருக்கிறார்களா என்று பார். பாண்டியருக்கே இந்த கதி நேர்ந்தது என்றால் அவர்களுடைய கதி என்னவாகியிருக்கும்? ரோஹிணியின் கண்கள் கூட்டத்துக்குள் அலைந்து களைத்தன. அதற்குள் குதிரைகள் மீது வந்தவர்களும் ஒரு திருப்பத்தில் மறைந்து சென்று விட்டனர். மகிந்தர், மகிஷி, ரோஹிணி மூவரும் கண்களை இமைக்கவில்லை. பின்புறம் காலடி ஓசை கேட்க திரும்பி பார்த்தனர். கந்துலன் வாயில் துணியை வைத்து அடைத்தபடி தள்ளாடி தடுமாறி வந்து கொண்டிருந்தான். கண்கள் கலங்கி கண்ணீர் புகுத்தன. என்ன கந்துலா, பார்த்து வந்தாயா? மறுமொழி கூறவில்லை கந்துலன். அவன் தலை கவிழ்ந்தது, உடல் குலுங்கியது. அவனுடைய மௌனத்தை கண்டு ரோஹிணியும் மகிழ்ச்சியும் பதறிவிட்டார்கள். சொல் கந்துலா, என்ன செய்தி? மகிந்தர் கந்துலனை பற்றி உலுக்கினார். இளவரசர் காசிபன், நம்முடைய இளவரசர். என்ன?
காசிபன் இறந்து போய் விட்டார் என்று கூறி கோவென்று கதறி எழத் தொடங்கினான் கந்துலன். அழுகையோடு அழுகையாக கொடும்பாளூர் இளவரசர்தான் அவரை கொன்று விட்டாராம், பாரியை உருட்டுவிட்டு உரு தெரியாமல் நசுக்கி விட்டாராம் என்று திருவெண்ணெயில் மலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியை ஒருவாறு கூறி முடித்தான். காசிபா என்று ஓலமிட்டு தரையில் சரிந்து விழுந்தார் மகிஷி. மகிந்தரின் முகத்தில் பேய்களை தாண்டவம் ஆடியது. அவர் ஆத்திரமெல்லாம் ரோகிணியின் மீது திரும்பியது. காசிபனை அவன் கொல்லவில்லை, நீ கொன்றாய், நீதான் கொன்றாய் என்று கத்திக்கொண்டே அவள் மீது பாய்ந்து அவள் முகத்தில் அறையத் தொடங்கினார் மகிந்தர். பாவி, சண்டாளி, துரோகி, நீயும் தொலைந்து போ என்று குமுறினார். கந்துலன் குறுக்கே விழுந்து தடுத்திருக்காவிட்டால் ரோஹிணியின் உயிர் அன்று நிலைத்திருக்காது. ரோஹிணியோ துன்பங்களை கடந்த நிலையில் உணர்வற்ற மரம் போல இருந்தாள். மகிந்தரும் நினைவிழுந்து நிலை தடுமாறி ஓய்ந்து போனார். சற்று நேரம் பிரமை கொண்டவள் போல நின்றுவிட்டு சுற்றுமுற்றும் கூர்ந்து நோக்கினாள் ரோஹிணி. நகரத்து மக்கள் எழுப்பி கொண்டிருந்த ஒலியும் ஒளியும் அவளை பரிகாசம் செய்தன. ஆகா, எங்கு திரும்பினாலும் ஆடல்கள், பாடல்கள், வான வேடிக்கைகள். காசிவனை கொன்றுவிட்டு இங்கே இவர்கள் கங்கைக்கு விழா எடுக்கிறார்களாம், வெற்றி விழாவாம். ரோஹிணி சிரித்தாள், பிறகு அழுதாள், தன் தம்பியை அழைத்தாள். காசிபா, நீ இங்கே வந்து நடக்கும் வேடிக்கைகளை பாரடா. உன்னை கொன்று விட்டதற்காக இங்கே விழா எடுக்கிறார்கள், வந்து பார்க்க மாட்டாயா? ரோஹிணியின் கால்கள் அவளை அறியாது அவள் அறைக்குள் அழைத்து சென்றன. அவள் அங்கே வரைந்து வைத்த காசிபனின் சித்திரம் அவளை கண்டு நகைத்தது. அதை எடுத்து அணைத்து கொண்டே நெடுநேரம் கண்ணீர் உதிர்த்தாள். நீ உயிரோடு இருக்கிறாய் காசிபா, உயிரோடு தான் இருக்கிறாய் என்று அதனிடம் பேசினாள். அடுத்தாற் போலிருந்த இளங்கோவின் சித்திரம் அவள் கண்களில் அனலை கொட்டியது. காசிபனின் ஓவியத்தை வீசி எறிந்துவிட்டு அதன் மேல் தாவினாள். கடமை வீரரே, வெற்றி வீரரே, வருக வருக. ரோஹிணிக்கு சித்தப்பிரமை ஏற்பட்டுவிட்டதா? இளங்கோவின் சித்திரத்தை எண்ணற்ற சுக்கல் சுக்கலாக கிழித்து காற்றில் வீசிவிட்டு எங்கோ பின்புறம் ஓடினாள். இருளை இரு கூறாக பிளந்து கொண்டு இருளோடு இருளாக இரண்டர கலந்தாள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.